உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. என்ன நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க எல்லோரும். ஆனால் நான் வந்து பல புதுமுகங்களை கூட பார்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து ஊடகங்களையும் ப்ரெஸ்லேயும் பல புதுமுகங்கள் நான் பார்க்குறேன். எல்லாரையும் வந்து வருகின்ற ஈஷா ப்ரொடக்ஷன் சார்பாக வரவேற்கிறேன். அதாவது வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சிவாஜி ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்தோம். அதுலேருந்து வந்து முதல்ல வந்து எங்கள் ஹோம் கன்சர்னான ஒரு புதுசாக ஒரு அதாவது ஆலமரம் போல் இருக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸும் சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு 2 கிளை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து ஒரு கிளை வந்து ஈஷா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல பெருமையாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து சந்ததிகள் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மதன் கார்த்திக் ஆல்ரெடி வந்து நல்ல பேர் வாங்கி புகழ உச்சியில் இருக்கார். அந்த பிள்ளை இன்னைக்கு வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து விஷயத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக இறக்கியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் வந்து அப்புறம் வந்து முக்கியமாக இந்த குட்டியில் ஒரு காளிதாஸ் ஜெயராமன் சார் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து நான் நிறைய மலையாளி மாமன் வணக்கம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட படங்கள் வந்து மலையாளத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அப்போது வந்து சப்பியாக வந்து மணியில் வந்து உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அப்பா அங்கே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ரூமில் ஐஸ்கிரீம் கிடைக்கும், அதனால் என் ரூம் வந்து சாப்பிட்டு போவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இன்றைக்கி வந்து நடிக்கிறான்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன பிள்ளையிலே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினது. அது நேஷ்னல் அவார்டில் ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கினது. ஸோ இந்த படம் வந்து ஒரு அவருக்கு வந்து இந்த திரையுலகத்துக்கு வந்து ஆஸ் அ டீனேஜ் வந்து ஒரு முதல் படியாக வந்து துஷ்யந்த் அவர்கள் வந்து துஷ்யந்தும் நம்ம அவதேஷர் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நான் நடித்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு என்ன நான் யங் செட்டில் வந்து நானே ஒரு யங்ஸ்டராக இருந்தது இந்த படத்தில். அண்ட் மீன் குழம்பும் மண்பானை அது வந்து டைட்டில் கேட்டோன்னே நடிக்கிறேன்ட்டேன் மிஸ்டர் அபதேஷ்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கே சுவாரஸ், நல்லா சூப்பராக இருக்கு டைட்டில். சாதாரண வந்து மண்பானையில் வந்து சோறு தான் வைப்பாங்க, அது எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு கேட்டால் இல்லை சார் அதை வச்சு சர்வ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். சார் மண்பானையில் வச்சு வந்து மீன் குழம்பு வந்து 2வது 3வது நாள் தான் சார் நல்லா சுவையாக இருக்குன்னாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பின்னணியில் ஒரு மீன் குழம்பு மண்பானை இல்லை. அப்புறம் அதை பற்றி அவர் வந்து என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார். அண்ட் நான் இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம். துஷ்யந்த் ஒரு ப்ரொடியூசராக அறிமுகப்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம குடும்பம், நம்ம உறவுகள், நம்ம ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே உள்ள மனத்தாங்கல் சம்மந்தமான கதையாகும். அதை நம்ம நினச்சா சாதாரணமாக போக்கிட முடியுன்ற நம்பிக்கையும் அந்த படம் உங்களுக்கு கேஷுவலாக சொல்லும். இது வந்து இவர் மதன் கார்ட்டூனிஸ்ட் ஒரு தடவை ஏதோ ஒரு பேட்டியில் கேட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கதை ஒரு ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேஷன், ஏன் இப்படிலாம் நம்ம கதை பண்ணணும், ஏன் புரியாமல் போயிடணும் அப்படின்றதுல நம்மளாம் கதை கேட்டு வளர்ந்தவங்க தானே. ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அப்படின்னு கதையை ஆரம்பிச்சு இப்போ நம்ம எல்லாருமே பாட்டி கதை கேட்டுருப்போம். ஒரு ஊரில் ஒரு காக்கா பறந்து வந்து உட்காந்துச்சு, ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு, தெளிவாக புரியுது, திருப்பி கேட்கவும் இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. இது மாதிரி நம்மளும் ஒரு ஊரில்னு ஆரம்பித்து ஒரு கதை பண்ணுவோன்னு அதுதான் அந்த ஒரு ஊரில் மலேசியாவில்னு ஆரம்பிச்சு இந்த கதை. நமக்குள்ளே உள்ள கதை தான் இது. அதை சினிமாவாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு போர் அடிக்காமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபிலிம் ராஜகுமாரன் திரைப்படம் வந்து நான் அபிராமி தியேட்டரில் பார்த்தேன். அப்போ நான் புரட்சிவாதத்தினுடைய வீடியோ இருந்தது. இப்போ அவருடைய 200வது படத்தில் நானே மியூசிக் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். அண்ட் துஷ்யந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டோட்டல் ஃபேமிலிக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா துஷ்யந்துடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நான் வந்து அசோசியேட் ஆகிருக்கேன். அண்ட் விக்ரம் பிரபுடைய ஃபர்ஸ்ட்டு நடிச்சு கும்கி அந்த திரைப்படத்தையும் நான் அசோசியேட் ஆகிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபேமிலியோட இன்னும் தொடர்ந்து அசோசியேட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அமுதேஸ்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து இவ்வளோ கிளியர் கட்டாக என்ன ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எதுவுமே வந்து விலகாமல் அந்த ஒரு கோர் பாயிண்ட்டை வந்து எங்கேயுமே ட்ராப் பண்ணாமல் அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக வெயிட்டிங். இன்னைக்கு சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, லஹரி மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மதன் கார்கி அவர்கள் வந்து எல்லா சாங்ஸும் எழுதியிருக்காரு. அதில்
அண்ட் சாங்ஸ்லாம் அப்படியே வந்திருக்கு, கேளுங்க, சாங்ஸ் கேளுங்க, என்னுடைய கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் ஆஷ்னாக்கும் அண்ட் காளிதாஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வண்டர்ஃபுல் டெபியூ பை காளிதாஸ், என்னுடைய ஹார்டி விஷ் டு தெம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர். பிரபு சார் 200 படம் முடிச்சிட்டீங்க. ஒரு நடிகரா நீங்க ஒரு முழு திருப்தியோட இருக்கீங்களா இப்போ? நடிகர்களுக்கு என்றைக்குமே வந்து திருப்தி இருக்காது. இது எந்த படம் வந்து அதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமே இந்த சீன் அப்படி தான் தோணும். ஸோ அந்த பசியும் ஆசையும் இன்னும் இருக்குது எனக்கு. நானே என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதம் வேணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அமதேஷ் மாதிரியும் துஷேத் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம். இந்த படத்துல கதை பிடிச்சி எடுத்தீங்களா இல்ல அண்ணன் பையன் தயாரிக்கிறாங்க? ஓரவஞ்சனை கொஞ்சம் உண்டு. டெஃபினட்டாக அண்ணன் பையன் நல்லா இருக்கணும் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் முதல்ல வந்து நான் கதை வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அமுதேஸ்வர் வந்து இந்த படத்தை பண்ணுறான்னு நான் தெரிஞ்சு. அமுதேஸ்வருக்கு முதல்ல வந்து என்கிட்ட கதை சொன்னார். பொதுவாக வந்து ஒரு படம் ஒரு கதை வந்து சார் நீங்கள் இந்த கதை கேளுங்க சார், இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எனக்கு பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் இதே அமுதேஸ்வர் வந்து துஷ்யத்தை அழைச்சிட்டு வரான்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ வந்து முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன், கேரக்டரை ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் துஷ்யத் பண்ண அந்த படத்தை பண்ணுறான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் வந்து எப்படி சரிப்படுறோம் இப்போ படுத்துகிறோம் படத்தில் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து குழம்பு போனால் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக வந்து கடைசியில் வந்து மீன் குழம்பாக சர்வ் பண்ணணும், நல்லா சர்வ் பண்ணணுன்றது தான் வந்து ஒரு மேட்ரு. அப்பாவோட படங்கள் பார்க்குறதே எனக்கு ஒரு ட்ரைனிங்காக இருந்துச்சு. அப்புறம் அங்கிள் மாதிரி பெரிய லெஜண்ட்ஸோட மூவி பார்த்து தான் நான் இன்னும் எதுவும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல. நான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ இது என்னோடய முதல் படம். என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஷூட்டிங் போனது ஃபஸ்ட்டு உருப்பக்க கதை தான், பாலாஜி தர்மேந்திரன் படம். அது சில ரீசன்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னும் அது எப்போ ரிலீஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது பிளான் எதுவும் பண்ணல, இது ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம் செகண்ட் அப்படி எதுவும் இல்லை. இது அப்படியே இட் ஹேப்பன், அப்படியே நடந்துருச்சு. ஸோ அப்படியே போட்டுமே எது ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது அது ஆகட்டும். இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். படித்தது வந்துட்டு பிஎஸ்பிபி கேகே நகர். ஸோ நான் மோஸ்ட்டாக ஒரு சென்னை பையன்தான். அப்புறம் எல்லாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கனால. ஸோ ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் டாக்கிங் இன் தமிழ். ஸோ கண்டிப்பாக மலையாளத்தில் பண்ணுவேன், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பேரை காப்பாற்றலாம் போதுட்டு இருக்கேன். அவரோட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, நான் வந்து தடுக்கி விடுத்து நடிகர் ஆனவன். நான் வந்து இதுக்காக வந்து முயற்சியெல்லாம் பண்ணி வரல. அது வந்து ஏதோ நல்ல கேரக்டர்ஸ் வந்திருக்கு, நல்ல கதாபாத்திரங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எல்லாம் வந்து என்ன வந்து ஒரு அளவுக்கு ரசிக்கிறீங்க. அது வந்து நான் பண்ண கதாபாத்திரங்கள், நான் பண்ண எனக்கு என்னோட இயக்குனர்கள் அப்படி. ஆனால் டெஃபினட்டாக அப்போ அளவுக்கு என்னால் வந்து நடிக்க முடியாது. ஏன்னா அவர் பேரை காப்பாற்றினா போதும். ஐ திங்க் அது நான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் இவர் படம் ஃபுல்லாக படமே ஒரு நகைச்சுவை கலந்த படம் தான். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, சார்லாம் பிரபு சார்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா ரசிக்கக்கூடிய படமாக இருக்குது எல்லாத்துக்கும். எனக்கு அழைப்பு வந்துச்சு, அந்த அழைப்புக்கு மரியாதை பண்ணி நான் அங்கே போனேன். உணர்வுகள் என்ன வந்திருக்க ஆட்சி வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக எடுத்துகிட்டு வருவாங்க நம்பிக்கை எனக்கு உண்டு. எல்லாம் நாடகம் என்றாய் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அந்த சாங். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ட்ராமாட்டிக்காக போகிறதுக்கும் லைக் ஒரு போய் மனசு தொடர்றதுக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, கரெக்டாக அந்த லைனில் அங்கே இருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அந்த சாங். அதே மாதிரி நான் காளிதாஸ் அஞ்சனா அவங்களோட சாங் புத்திரஜெயா பூரின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ஃபுல்லாக மலேசியன் எலிமெண்ட்ஸ் வச்சுட்டே ஃபுல் பாட்டும் இருக்கும். புத்திரஜெயா பூரின்னு ஆரம்பிக்கும், சாத்தே, அப்புறம் தேத்தாரேன்ட்டு ஃபுல்லாக அந்த மலேசியன் எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த முழு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஃபன்னாக அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபன் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அமரேஸ்வருக்கு கொரியோகிராஃபருக்கு அவங்களுக்கும் தேங்க்ஸ். இமான் சாருக்கு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் என்னை எழுத சொல்லிட்டார் முன்னாடி, எழுதிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு டியூன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த சாங்ஸுக்கு காரணம் வந்து அவர் கொடுத்த அந்த சுதந்திரம். அவருக்கு என்னோட நன்றி.
He's saying, am I very decent or indecent? He's very decent, he's very sweet, and he kept me entertained throughout the shoot with his mimicry. He's an amazing, I think you should do something right now to entertain all of us. Yeah, he's extremely sweet.